1 கப் இட்லி அரிசி இருந்தால் போதும், சூப்பரான பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இதுக்கு இடியாப்பம் மாவும் தேவையில்லை, பச்சரிசியும் தேவையில்லை. வெறும் 1 கப் இட்லி அரிசி மாவு வச்சுட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்நாக்ஸ் ஐடியா நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக 1 கை அரிசியை சேர்த்து ஊற போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 டிப் என்னென்னா, எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வெல்லம் எடுக்கணும், தண்ணியும் எடுக்கணும், தேங்காய் பாலும் எடுக்கணும். இந்த அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும். 2வது, நீங்கள் இந்த கொழுக்கட்டை செய்யும்போது கரைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா, அந்த பாலை உருட்டிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா பால்லையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கரையாமல் வந்துடும். சூப்பரான பால் கொழுக்கட்டை வீடியோ எப்படி செய்யணுங்கிறது தமிழ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.